இப்போ நேற்றைய முன்தினம் நடந்த உங்களுக்கு சாதகமாக மிகப்பெரிய ஒரு இது வந்திருக்கு, ஜட்ஜு கொடுத்திருக்காரு. போலி துவாரகா எல்லோராலும் கருதப்பட்ட அந்த நபர் என் மீது வழக்கு தொடுத்திருந்தார் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய தனிப்பட்ட தகவல்களை நாங்கள் பொதுவெளியில் வெளியிட்டதாகவும் இந்த சாட்சியங்கள் கொடுத்ததன் அடிப்படையில அதையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு நீதிபதி அந்த சாட்சியங்களை விசாரிக்கிறதுக்கு நான் எடுத்துக்கொள்ள போறேன்னு சொல்லி அந்த குற்றத்தன்மைக்கு கடிதத்தை போட்ட பொழுது அவ என்னன்னு சொன்னால் இல்ல இவர்கள் எல்லாம் பெற முடியாதுன்னு சொல்லி யாரையுமே சாட்சியங்கள் வரக்கூடாது நீதிமன்றத்துக்குன்னு சொல்லி அவ எழுத்து மூலம் கடிதம் அனுப்பியிருந்தவா. இவ கட்டாயமா நேர கதைக்கிறதா இந்த வழக்குக்கான தீர்ப்பையோ அல்லது நீங்க முடிவெடுக்க முடியும் நீதிமன்றம். அப்படி இவ இங்க வர முடியாது, இவளுக்கு இது பயம் என்று சொன்னால் இவ வாழ்கிற சுவிஸ் நாட்டுல இவ வாழ்கிற அந்த அவ வாழ்கிற நகரத்து நீதிமன்றத்துக்கோ அல்லது மாவட்ட நீதிமன்றத்துக்கோ நாங்கள் வர ரெடி. இப்போ ஓரளவுக்கு அந்த கோர்ட்டு தீர்ப்பு வந்துருச்சு. இதில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லாயர் கொடுத்த இதில் ரொம்ப தெளிவாக இருக்குது. என்ன நடந்தது, முந்தானத்து என்ன நடந்தது. கான்சிக்வென்ட்லி ஹாவ் டு பேர் த லாயர் ஃபீஸ் ஆஃப் த டிஃபெண்டன்ட் as the defendant was successful in rejecting the accusations. கோர்ட்டுக்கு போகும்போது நீங்கள் முத்துஜா படத்தையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஏன்னா முதல்ல வெளியிட்ட அந்த புகைப்படங்கள் உங்கள் மூலமாக தான் வந்தது முத்துஜா படம். அந்த படத்துக்கும் இப்போ போலி துவாராக வந்து கொண்டிருக்கிற இந்த பெண்ணுடைய படத்தம், அதாவது இப்போ நம்ம மாவீரர் தினத்திலையும் வந்தது, அதுக்கு பின்னாண்ட ஆஸ்திரேலியாவிலிருந்து வரக்கூடிய ஒரு காணொலியில் 2 முறை அது பேட்டி அளித்ததாக வந்தது. இந்த படங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சது? இன்று உலகத் தமிழர்களிடையே ஒரு குழப்பமான நிலையை உருவாக்கி அதை பரபரப்பாக்கி கொண்டிருக்கும் போலி துவாரகா என்ற பெண்ணை குறித்து நாம் பல காணொளிகள் பண்ணிட்டோம். ஏற்கனவே ஒரு 4-5 காணொளிகள் பண்ணிட்டோம். அது தொடர்பாக இன்னும் ஒரு முற்றுப்பெறாத நிலையில் அது இன்னைக்கு வழக்காடு மன்றத்திற்கு போயிருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் அந்த முற்று பெற வரைக்கும் நம்மளும் விட போகிறது கிடையாது. நம்ம தொடர்ச்சியாக இதை பார்க்க போகிறோம். இப்போ நேற்று முன்தினம் கோர்ட்டில் ஒரு முக்கியமான தீர்ப்பு கிடச்சிருக்குது ஜெர்மன் கோர்ட்டில். அது அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இதுன்னு சொல்லலாம். இந்த இதனால அவங்க மிக ஒரு பெனால்ட்டி, ஒரு அபராத தொகை கட்டணும் அப்படின்னு கோர்ட்லேருந்து வந்திருக்கு. அப்போ அது பார்த்தோமானால் ஒரு எச்சரிக்கை மணி அப்படிங்கிறதா சொல்ல முடியும். ஸோ இதை குறித்து நாம் அதில் அந்த நீதிமன்றத்திற்கு போன ஜெர்மனை சார்ந்த சாந்தி இருக்காங்க. நேசக்கரம் சாந்தி என்று நம்ம சொல்கிறோம். அவங்க நேசக்கரம்னா அவங்க நேசக்கரம்னு மற்றவங்களாம் வைக்கக்கூடாதுன்னு கிடையாது. அதனால பலரும் வச்சிருக்கலாம். ஏன்னா காந்திங்கிற பேர் காந்தி மட்டும்தான் வைக்க முடியாது. காந்திங்கிற பேர் பல இடங்களில் பார்க்கலாம். அதுபோல் நேசக்கரம்ங்கிறது அவர் வச்சுருக்காங்க. அதே போல் அவங்க நேசக்கரம் மீடியாங்கிறது இன்னொரு யாரோ ஒருத்தர் ஓனராக இருக்கலாம். அதை ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு இந்த கோர்ட்டில் இந்த இதே சொல்லியிருக்குது, இந்த டாக்குமெண்ட்டே சொல்லியிருக்கு. ஸோ இதை குறித்து என்ன நடந்தது எப்படிங்கிறத அதை நம்ம விரிவாக நம்ம பேசுவோம். அதற்கு சாந்தி நம்மளோட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சாந்தி. வணக்கம். இப்போ நேற்றைய முன்தினம் நடந்த உங்களுக்கு சாதகமாக மிகப்பெரிய ஒரு இது வந்திருக்கு, ஜட்ஜு கொடுத்துருக்காரு. ஸோ இதை குறித்து என்ன நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் அதை கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெளிவாக இருக்கும். நன்றி. நான் இந்த இதை பற்றி விளக்கம் சொல்றதுக்கு முதல் நான் இந்த வழக்குக்காக உதவினர்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது 2023ஆம் ஆண்டு நவம்பர் 27ஆம் வந்த அந்த போலி நபர் போலி துவாரகா மீது அவர் பற்றிய அந்த உண்மைகளை நாங்கள் எங்களுடைய ஊடகம் வெளிக்கொண்டு வந்திருந்தது. அதற்கு பல கடந்த வருடம் செப்டம்பர் மாதத்திலிருந்தே அந்த பல விடயங்கள் அவர்கள் பற்றி வந்து கொண்டிருந்தது. அதன் அடிப்படையில் அந்த போலி துவாரகா எல்லோராலும் கருதப்பட்ட அந்த நபர் என் மீது வழக்கு தொடுத்திருந்தார் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய தனிப்பட்ட தகவல்களை நாங்கள் பொதுவெளியில் வெளியிட்டதாகவும்
தான் எந்த குற்றமும் செய்யவில்லை. அதாவது அந்த பலருடைய நேர்காணல் நாங்க செய்து போட்டிருந்தாங்க என்னன்னு சொன்னால், அந்த குறித்த அந்த போலி நபரால் ஏமாற்றப்பட்டவர்கள், அதாவது பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள், பல வகையில ஏமாற்றப்பட்டவர்களுடைய பல ஆதாரங்கள், அவர்களுடைய எழுத்து மூல ஆதாரங்கள் மற்றும் குரல் வடிவம் எல்லாத்தையும் நான் கொடுத்தது எல்லாம் பொய் என்றும் சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் முதலாவது அவர் ஒரு சட்டத்தரணியை அணுகி எங்களுக்கு ஒரு முதலாவது எச்சரிக்கை ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்துச்சு. அப்ப அந்த அந்த எச்சரிக்கை கடிதத்துக்கு நாங்கள் சொன்ன பதில் என்னன்னு சொன்னால், ஓகே, நீங்க வைக்கிற இதை சொன்ன இது நாங்க செய்ய இல்லை, இந்த குற்றங்களை நாங்க செய்யல, நீங்கள் அப்ப நீதிமன்றத்துக்கு நீங்கள் இந்த வழக்கை கொண்டு செல்லலாம், அதுக்கு நாங்கள் தயார் என்று போட்ட அடிப்படையில அவருடைய அந்த வழக்கறிஞர் அதை வழக்காக பதிவு செய்து நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று அதற்கு பிறகு ஜனவரி மாசம் அவர்களுடைய அந்த எங்களிடம் எந்த வாக்குமூலம் பெற்றுக்கொள்ளாமல் அந்த நபர் சொன்ன அந்த பொய்களை மட்டும் அந்த பொய்களை ஏற்றுக்கொண்டு அதற்கான தீர்ப்பாக, அதாவது அவர்கள் அந்த சட்டத்தில் எழுதின அவ்வளத்தையும் வைத்துக்கொண்டு இந்த நீதிமன்றம் எதையும் பேசக்கூடாது, நீங்கள் இது இந்த முடிவு வார வரையும் காத்திருக்க வேண்டும் என்று ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தது. அப்ப அதில் கேட்கப்பட்ட விடயம் என்னென்று சொன்னால், இது பற்றி இவர்கள் சொல்கிற இந்த குற்றச்சாட்டு பற்றி உங்கள் தரப்பு நியாயத்தையும் நீங்கள் தெரியப்படுத்தலாம் என்று சொல்லி வந்திருந்தது. அதன் அடிப்படையில நாங்கள் அதற்கான முழு ஆவணங்களையும் எழுத்து மூலமும் கொடுத்து அதற்கான முழு பதிவுகளையும் நீதிமன்றத்துக்கு நாங்கள் அனுப்பினதுக்கு பிற்பாடு அவர்கள் முழுமையா அடுத்த ஒரு கடிதம் அந்த அவலத்தையும் அந்த சட்டத்தரணி அனுப்பினவர். சட்டத்தரணி வந்து இல்ல, இதெல்லாம் போய் நான் மறுக்கிறேன், எல்லாத்துக்கும் அவன் மறுப்புத்தான் கொடுப்பா, மறுக்கிறேன் கொடுத்த போது, இல்ல இவர்களை தண்டிக்க வேண்டும் என்று கொடுத்த போது நீதிபதி அதற்கு கொடுத்த பதில் என்று சொன்னால், நீங்கள் ஒரு தரப்பாக, அதாவது என் மீது வழக்கு தொடுத்த எதிராளி சட்டத்தரணி நீங்க சொல்கிற வாக்குமூலத்தை மட்டும் உங்களோட கருத்தை மட்டும் வைத்துக் கொண்டு முடிவெடுக்க முடியாது, இந்த போலியன் இவர்கள் சொல்கிற அந்த நபரையும் நாங்கள் 2 பேரையும் நேரடியாக வைத்து விசாரிக்க வேண்டும், விசாரித்த பிறகுதான் நாங்க இந்த முடிவை தெரிவிக்க முடியும் என்று சொல்லி போட்டு அதற்கு அனுமதி கேட்டு, அப்ப நாங்கள் நீதிமன்றத்துக்கு நாங்கள் வேற ரெடி என்று ஏற்கனவே சொல்லிட்டோம். அதன் அடிப்படையில் அதற்கு பிறகு 3ஆம் மாதம் எங்களுக்கு ஒரு கடிதம் வந்தது. 4ஆம் மாதம் 11ஆம் தேதி இது நீதிமன்றத்துக்கு வழக்கு விசாரணைக்கு வருகின்றது என்று சொல்லி வந்து, அதன் பிற்பாடும் நாங்கள் இந்த போலி தொடர்பாக வந்த செய்திகள் எப்படி வந்தது, என்னென்ன நடந்த நிறைய விடயங்கள் ஆதாரங்களை எல்லாரும் கொடுத்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8 சாட்சியங்கள், இந்த நபருக்கு அந்த நபரால ஏமாற்றப்பட்ட 8 சாட்சியங்கள் வெளிநாடுகள்ல இருந்து, அதாவது கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, லண்டன், இப்படி வெவ்வேறு நாடுகளில் இருந்தும் பாதிக்கப்பட்ட அவர்கள் பாதிக்கப்பட்ட பணம் கொடுத்து அந்த பாதிக்கப்பட்டவர்கள் மற்ற விடயங்களால் பாதிக்கப்பட்டவர்களுடைய அவர்களுக்கு ஆவணம் மூலமாக இந்த போலி நபர் செய்த மோசடி எல்லாத்தையும் நாங்கள் சமர்ப்பிச்சு கொடுத்த போது அந்த சாட்சிகள் நீதிமன்றத்தை கோரியிருந்தது என்று சொன்னா, நீங்கள் நீதிபதிக்கு முன்னால் நாங்களும் இதை சாட்சியம் அளிக்க விரும்புகின்றோம் என்று சொல்லி கொடுத்திருந்தது. அப்ப அந்த சாட்சியங்கள் கொடுத்ததன் அடிப்படையில அதையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு நீதிபதி அந்த சாட்சியங்களை விசாரிக்கிறதுக்கு நான் எடுத்துக்கொள்ள போறேன் என்று சொல்லி அந்த சட்டத்தரணிக்கு கடிதத்தை போட்ட பொழுது அவ என்னன்னு சொன்னால், இல்ல இவர்கள் எல்லாம் வர முடியாதுன்னு சொல்லி யாரையுமே சாட்சியங்கள் வரக்கூடாது நீதிமன்றத்துக்குன்னு சொல்லி அவ எழுத்து மூலம் கடிதம் அனுப்பியிருந்தவா. அது எப்படி எழுத்து மூலமா ஒரு சாட்சியம் வர வேண்டாம் இவங்க எப்படி டிசைட் பண்ண முடியும்? அதுக்கும் பேர் அனுப்ப. அப்ப அதற்கு பிற்பாடு நாங்கள் திருப்பி மீண்டும் நீதிமன்றத்துக்கு போட்டனாங்கன்னு சொன்னால், இல்ல இது வந்து இவ முற்றுமுழுதா இவ சொல்றது முழுக்க போய் இவர்கள் கட்டாயம் நீதிமன்றத்துக்கு நேரடியா வர வேண்டும், நாங்களும் வாரோம்னு சொல்லிட்டு நாங்கள் எழுதி கேட்டனாங்க. அப்ப அதற்கு பிறகு ஒரு 3 கிழமைக்கு ஒரு 4 கிழமைக்குள்ள நீதிமன்ற தவணைக்கு முதல் கொஞ்ச நாளைக்கு முதல் ஒரு எழுத்து மூலம் ஒரு கடிதம் மட்டும் வந்துச்சு. என்னன்னு சொன்னால், இந்த எதிராளி, அதாவது என் மீது வழக்கு தொடுத்த எதிராளி இங்க வர முடியாது, ஏனென்றால் அவ ஒரு 4 காரணங்கள் குறிப்பிட்டிருந்தா. தன்னால் ஒரு காரணம் அதை நான் சொல்ல விரும்பவில்லை, இன்னொரு காரணம் அவளுக்கு வர்றதுக்கான பணம் வசதி இல்ல, மற்றது அவளுக்கு எங்களோட நேரில் சந்திக்கிறது இங்க வாரத்துக்கு பயமா இருக்குது என்று சொல்லி இன்னும் 2 காரணங்கள் சொல்லப்பட்டது. அதாவது தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்து சொல்லப்பட்டது. அப்ப சரி, அப்ப நாங்கள் சொல்றது என்னன்னு சொன்னால், சரி இவ கட்டாயமா நேர வந்து கதைக்கிறதா இந்த வழக்குக்கான தீர்ப்பியோ அல்லது நீங்க முடிவெடுக்க முடியும் நீதிமன்றம். அப்படி இங்க வர முடியாது, இவளுக்கு இது பயம் என்று சொன்னால், இவ வாழ்கிற சுவிஸ் நாட்டுல இவ வாழ்கிற அந்த அவ வாழ்கிற நகரத்து நீதிமன்றத்துக்கோ அல்லது மாவட்ட நீதிமன்றத்துக்கோ நாங்கள் வர ரெடி, சாட்சியங்களும் அந்த இடத்துக்கு சமூகம் அளிக்க ரெடி என்று சொல்லி கேட்டிருந்த நாங்கள். அதற்கு
எந்த பதிலும் இல்லை. அப்ப அதுக்கு பிறகு நீதிமன்றம் சொன்னது என்னன்னு சொன்னால், சரி நீங்கள் தூரம் உங்களுக்கு இப்ப இப்படின்னு சொல்றீங்க, அப்ப நீங்க வர முடியாத காரணங்கள் நான் குறிப்பிட்ட 4 காரணங்களும் ஒரு போலியான காரணங்கள். அப்போ கடைசியாக அவர் சொன்னது இப்ப உள்ள தொழில்நுட்பத்தின் அடிப்படையில வந்து வீடியோ கால்ல நாங்க வர போறோம்னு கேட்டது. அப்ப அந்த நேரம் நீதிபதி சொன்னது என்னையும் நானும் விரும்பினால் வீடியோ கால்ல வர சொல்லி. அப்ப நான் வீடியோ கால்ல வர இல்ல. நான் இந்த சட்டத்திறனையும் எனக்கு இருக்கிறேன். நாங்கள் இருவருமே நாங்க நேர வர போறோம்ன்றத கேட்டபோது அப்ப அதையும் விட மேலதிகமாக ஏதாவது தேவை என்றாலும் நாங்கள் அதற்கான ஆவணங்களையும் ஆதாரங்களையும் கொண்டு வரவும் ரெடி என்று கேட்டதுக்கு பிறகு நீதிமன்றம் அதை அனுமதித்தது. இந்த விடயம் நடந்து கொண்டிருந்த போது எல்லாம் இந்த விடயங்கள் நாங்கள் சாட்சியங்கள் எல்லாம் தயாராகி எல்லாம் நடந்து கொண்டிருந்த போதுதான் இந்த போலி கும்பல் இந்த லண்டன்ல இருந்த இந்த ஒரு ஒரு 2, 3 மாமாக்கள் இருக்கிறது. அந்த மாமாக்கள்ல ஒரு பெரிய மாமா அவர்கள் எனக்கு மெயில் அனுப்பியிருந்தார். இந்த நீர் மித்துஜா ராஜிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், என்னுடைய தலைவியை நீ அவமதித்து விட்டாய் என்று கேட்டார். அப்ப இந்த வழக்கு நடந்தது, அதாவது வழக்கு குற்றம் என்று சொல்லி எங்கள் மீது வழக்கு தொடுத்து நாங்கள் அந்த வழக்கு நீதிமன்ற சட்டத்துக்கு நீங்க வாங்கோ சந்திக்க தயார்ன்றதுக்கு பிறகு ஜனவரி மாசம் அந்த முதலாவது நான் சொன்ன கடிதம் வந்ததுன்னு சொல்லி நாங்க எதுவும் கதைக்க கூட செய்யப்படணும் வந்த கடிதம் அதற்கு பிற்பாடு வந்த கடிதங்கள் இவ்வளவு நீதிமன்றத்துக்கு நாங்க போறதுக்கு எங்களோட எல்லாம் நாங்க செய்யும் வரையும் இருந்த எந்த ஆவணங்களை பற்றியும் பேச இல்லை. அவருடைய சட்டத்திறனியும் அந்த பெண்ணும் அந்த முதலாவதா வந்த கடிதத்தை இந்த கும்பலிட்ட கொடுத்து இந்த கும்பலை கொண்டே பரவ வச்சுத்தான் அந்த நாங்கள் மன்னிப்பு கேட்க சொல்லிவிட்டார் கடிதம் வந்து அதை பற்றி நான் பேசி நிகழ்ச்சி வந்துருந்தாங்க. அந்த கடிதம் வந்திருந்தது. அதற்கு பிற்பாடு அந்த விடயத்தையும் அந்த அந்த ஆவணங்களையும் நீதிமன்றத்துக்கு அனுப்பி, அதாவது வழக்கு முடிகிற வரையும் நீங்கள் வந்து எங்களை அதிகம் நீங்க இதை பற்றி பொறுமாக ஆக்கணும் நீங்க நீதிமன்றம் கேட்டிருந்த நீங்கள், ஆனா உங்களுடைய உத்தரவை மீறி இந்த எங்களுடைய வழக்காளி எதிராளியே தன்னுடைய ஆட்களை தன்னுடைய கும்பலை வைத்து என்னை பற்றிய பல விடயங்களை பொய்யான விடயங்களை பரப்பி பல பக்கத்தாலும் எனக்கு அழுத்தங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். அதை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று கேட்டதன் அடிப்படையில திரும்ப நீதிபதி போட்டிருந்தவர் இந்த 11ஆம் தேதி வரையும் அந்த அவர்கள் குறித்த நபர்களுக்கும் எச்சரிக்கையை அனுப்பி இந்த முடிவு வந்ததுக்கு பிறகு நீங்கள் உங்களோட பதிலை சொல்லுங்கள் என்று சொல்லி முடித்து விட்டவர்கள். அதற்கு பிறகு 11ஆம் தேதி இந்த மாதம் இன்றைக்கு சனிக்கிழமை வியாழக்கிழமை நீதிமன்றத்துல இந்த வழக்கு கொண்டு வரப்பட்டது. என்னுடைய சட்டத்திறனையும் வந்திருந்தவர். அப்ப அவர் சட்டத்திறனை வந்த உடனே முதலாவதாக நீதிபதியிட்ட கேட்டபடியும் நீங்கள் இந்த என்னுடைய இந்த வழக்குக்குரிய இந்த கிளைண்ட்ட நீங்கள் வந்து இந்த நீதிபதி சாட்சியங்களை வரக்கூடாது நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அது எந்த அடிப்படை, அதாவது வழக்கு தாக்கல் செய்யும் போது ஒரு தரப்பு சாட்சியங்கள் இல்லாம நீங்கள் எப்படி அந்த சட்டத்தரணி சொன்னதை வைத்து முடிவெடுக்க முடியும் என்று சொல்லி. அப்ப அவர் சொன்னார், மன்னித்துக் கொள்ளுங்க, நான் ஆரம்பத்தில் என்னுடைய 33 வருட அனுபவத்துல இந்த புள்ளியான முடிவு எடுத்துட்டு நீங்க மன்னித்துக் கொள்ளுங்க மன்னிப்பு கூறி இதை நாங்கள் இதுல நாங்கள் விசாரித்து இந்த முடிவை எடுப்போம் என்று சொல்லி அதுல விசாரணைகள் தொடுக்கப்பட்டு எங்களுடைய சட்டத்தரணியும் அவர் தரப்பு சட்டத்தரணியும் அவர்கள் வீடியோக்களை வந்து கதைச்சவியல் சட்டத்தரணியும் கதைத்து மற்றும் சிலர் நீதிமன்றத்துக்குள்ள பார்வையாளர்களாக சில ஊடகங்கள் சார்ந்தவர்களும் வந்திருந்தவியல் மற்றும் என்னுடைய சில நண்பர்களும் வந்திருந்தவியல் வெளிநாடுல இருந்து சுவிஸ்ல இருந்து நண்பர்கள் வந்திருந்தவியல் அப்படி வந்து அந்த முடியுது. அப்ப அதன் பிறகு நீதிபதி இவர்கள் மீது பல கேள்விகளை கேட்டார். நீங்க என்ன குற்றங்கள் வைத்த நீங்கள் இந்த குற்றங்களை இவர்கள் செய்ய இல்லை, இதுல வந்து முழுவதும் இவர்கள் தரப்ப அதாவது என் தரப்ப நாங்கள் ஆதாரப்படுத்தி கொடுத்திருக்கோம், இதற்கு என்ன சொல்றீங்கள் என்று கேட்டபோது அதிகமான விடயங்களுக்கு அவர்கள் மௌனம் சாதித்ததும் அவர்கள் கேட்டதுக்கு சரியான பதில்களை கொடுக்காத்தார். நீதிபதி கேட்டது நீங்கள் சரியான பதில்களை தர வேண்டும் அல்ல இது என்ன செய்ய போறீங்க என்று கேட்டு கடைசியா முடிவு சொன்னவர் இதுல வந்து நீங்கள் வச்ச குற்றச்சாட்டு முழுவதும் பொய்யான ஆதாரப்படுத்தப்படாத நீங்களாக எடுத்த முடிவு உங்கள் ஊகங்கள் எடுத்த முடிவுகள்ல வந்த அடிப்படையில வந்து இதற்கான தீர்ப்பை சட்டத்தின் அடிப்படையிலூடாக சட்டத்தரணி இருவருக்குமாக நடந்த உரையாடல்களூடாக அவர் எழுதின தீர்ப்பு இது எங்கள் மீது வைக்கப்பட்ட குற்றம் பொய்யானது. அப்ப அவர்கிட்ட கேட்டவர்கள் நீங்க என்ன செய்ய போறீங்க, இதை வந்து நீங்கள் மென்னும் உயர் நீதிமன்றம் போக போறீங்கள் என்று சொன்னால் அதுக்கும் சொன்னவர் 30,000 யூரோ வரையும் அதற்கும் வரும், நீங்கள் அதை போக போறீங்களா அல்லது இந்த நீதிமன்றம் இது இந்த அதிகபட்சம் 6,000 யூரோ இந்த சட்டத்துக்கான இந்த செலவுகள் வருகுது, அதாவது என்னுடைய சட்டத்தரணிக்கு செலவுகள் மற்றும் நீதிமன்றத்தில் வருகுது, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள போறீங்களா என்று கேட்டதுக்கு அப்ப தங்களுக்கு ஒரு 15 நிமிடம் விளையாட தர சொல்லி வீடியோக்களை கட் பண்ணிட்டு அதில் போய் தங்களுக்குள்ள கதைச்சு முடிவெடுத்து வரோம்னு வந்து சொல்லிச்சுன்னா நாங்கள் இந்த வழக்கை மீளப்பெற்று அதாவது வாபஸ் மீளப்பெற்றுக் கொள்றோம், நீங்க நீதிமன்றம் அதாவது நீதிபதி தீர்த்த இந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த அந்த கடிதம் இருக்குது அதுல குறிப்பிடப்பட்டதுபடி இதற்கான அந்த செலவுகளையும் நாங்கள் கட்டுறோம் என்று சொல்லி அதை பெற்றுக்கொண்டு போட்டினோம். அப்ப இந்த விடயம் நடந்து முடிந்து நீதிமன்றத்துக்கு வெளியில நாங்கள் வந்து என்னுடைய சட்டத்திறனி முன்னுக்கு நாங்கள் ஒரு இடத்துல இருந்து கதைப்போம்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்த பொழுது
இப்ப இன்னும் ஒரு ஊடகத்துல இருந்து ஒருவர் அழைத்திருந்தார். ஒரு வானொலியில இருந்து அழைத்திருந்தார். அழைத்து எனக்கு இல்ல இன்னொருவருக்கு அழைத்து நாங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி கேட்டபொழுது, அப்ப நான் சட்டத்தரணி சொன்னேன், நான் இவரோட கதைக்க விருப்பம். ஏன்னா இவர் வந்து இந்த ஊடகம் சார்ந்தவர் பொய்யா எல்லாம் நிறைய விடயங்கள் சொல்லிக்கொண்டு எங்கள் பற்றி பொய்யான சொல்லிக்கொண்டு ஏற்ற ஊடகமே உண்மையில நான் அப்ப சொல்ல என்னுடைய விருப்பம் நீ பேச தேவையில்லை என்று போட்டு இவர் சரி. அழைத்த அந்த நபர் நானும் சட்டத்தரணி இருந்த எங்களை வீடியோ கால்ல அவருக்கு காட்டினார். அதற்கு பிற்பாடு இவர்கள் அதுல பார்த்துவிட்டு அப்படியே தாங்கள் எங்களுக்கு முன்னமே தாங்களாக செய்திகளை விறுவிரண்டு பரப்பி பொய்களை பரப்பி கொண்டிருந்தார்கள். எனக்கு 2 நாளே உங்களோட கதை கூட நேரம் வரையில்லைன்னு சொன்னா இப்ப இவர்களை போல நாங்கள் வேலை வெட்டி இல்லாம அப்படி இடத்தை இருந்து கம்ப்யூட்டருக்கு முன்னால குந்தி கொண்டிருந்தோம் இல்ல மைக் இருக்குன்னு ஓட்டும் ஒரு கம்ப்யூட்டருக்கு மட்டும் கதைச்சு கொண்டிருக்க நேரம் இல்லை. எங்களுடைய அன்றாட என்னுடைய கடமைகள் இருக்கு, பணிகள் இருக்கு. அதுக்கு அதையும் செய்து கொண்டுதான் நாங்க. ஆனா வியாழக்கிழமை இந்த வழக்கு இந்த முடிவு வந்ததோட ஓகே எங்களுக்கு இந்த பணி இன்னும் முடிய இல்ல. நாங்கள் அதாவது இது வந்து தொடக்கம் தான். இது இந்த ஒரு தொடக்கம் தான். இது சம்பந்தப்பட்டவர்கள் இதுல இன்னும் நிறைய பேர் இந்த பின் ஆணி வேர் வரையும் நாங்கள் தேடி சென்று அதுவரையும் போயிட்டோம். இவர்கள் முழுப்பேர் இந்த போலிகளாக நடிக்கின்ற இந்த போலிகள் முழுப்பேரையும் அதாவது ஒருவரை கொண்டு வந்து வைத்து ஏமாத்தி கொண்டு இருக்கிற இந்த கும்பல் முழுவதையும் நாங்கள் கண்டுபிடித்து சட்டத்தின் முன்னால கொண்டு வந்து நிறுத்தி அந்த எங்களுடைய மக்களிடம் அதாவது இதுவரை காலம் எங்களுடைய மண்ணுக்காக மடிந்து போன அந்த ஆத்மாக்களின் அந்த பலத்தோடு தான் இவர்களை நாங்கள் கொண்டு வந்து இந்த போலிகளை இல்லாமல் செய்ய வேண்டும். இது ஒரு சமூகத்துக்கு ஆபத்தான நபர்கள் இந்த நபர்கள். இதற்காக நான் பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது, தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். அதை நான் இந்த சொல்லிக் கொள்றேன். மற்றும் இந்த வழக்கு இப்படி நீதிமன்றத்துக்கு வரப்போகுது, இப்படி ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கின்ற போதும் இதற்காக எனக்கு பின்னந்து நிறைய பேர் தங்களுடைய பெயர் சொல்ல முடியாது, தங்களுடைய பெயர்களை வெளியே சொல்லாமலேயே எனக்கு பக்கபலமா நிற்கிற எங்களுடைய போராளி நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். அதுபோல பொதுவாக எங்களோட பணியோட வந்த சமூக பணியார் பலரும் சேர்ந்து நின்றவர்கள் இந்த வழக்குக்கான செலவு அதாவது ஒரு வழக்கு கண்டா இங்க தெரியல சட்டத்தில் நிறைய பணம் செலவாகும். அந்த பணத்தை அதை தாங்கள் ஒவ்வொருவரும் முன் வந்து எங்களுக்கு இந்த இதுல 4 பேர் முக்கியமா நீங்கள் வேறொரு டைம் கேட்க வேண்டாம், நாங்கள் 4 பேர் அந்த பணத்தை தாரோம்னு சொல்லி அந்த பணத்தை தந்து நீதிமன்றத்தை அந்த பணத்தை கொடுத்து அந்த வழக்கை நாங்கள் கொண்டு சென்ற நாங்கள் அந்த பணம் தந்த அவ்வளவு பேருக்கும் எங்களுக்கு இந்த பணம் திரும்ப கிடைக்கும். நாங்கள் செலவழித்த பணம் எங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அந்த பணம் திரும்ப கிடைத்ததும் அந்த உதவினா அந்த நல்லுள்ளங்களுக்கு நாங்கள் அந்த பணத்தையும் நாங்கள் திருப்பி கொடுப்போம் அவர்களுக்கு நான் வாக்குறுதி அளித்திருக்கின்றோம். அதை நாங்கள் செய்வோம். ஒரு சமூக பணிக்கு அவர்கள் செய்த அந்த பெரிய மாபெரும் பங்களிப்பு நான் ஆரம்பத்திலேயே யார்கிட்டையும் அதை பற்றி கேட்காமல் இருந்த காலம் கூட உடனடியா எல்லோரையும் எடுத்து நீங்க இதை கஷ்டப்பட வேண்டாம், உங்களை தனியா செலவழிக்க முடியாது, எங்களுக்கு தெரியும், நாங்கள் உங்களுக்கு பக்கபலமா இருக்கிறோம், என்ன உதவி தேவையானாலும் நீங்கள் எந்த நேரமும் எங்களுடன் கேட்கலாம் என்ற அந்த நல்லுள்ளங்களுக்கும் அந்த சகோதரர்களுக்கும் நான் இந்த நிகழ்வுடாக நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல உங்களுடைய ஊடகமும் எங்களுக்கு பொய்களை பரப்பிக்கொண்டு அதாவது எதிர்த்தரப்பு பொய்களை மேலும் மேலும் சொல்லி போலிகள் வதந்திகளை பரப்பிக் கொண்டிருந்த போது நீங்கள் அடிக்கடி முன் வந்து எங்களுக்கு நிறைய நீங்கள் உங்களோட ஊடக பங்களிப்பு செய்திருக்கிறீர்கள். அதுபோல இன்னும் பல ஊடகங்கள் எங்களுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறோம். எல்லாருக்கும் அந்த நிகழ்ச்சி ஊடகம் நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். இல்ல அதாவது நம்ம என்னன்னு சொன்னோம்னா நம்ம ஊடகத்துல திருப்பி வர்றதுங்கிறது இந்த 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 பிரச்சனை வந்து ஒரு சுமூகமாக முடிக்கணும், எது உண்மைன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் நம்ம திருப்பி எடுக்கிறோம். இது தொடர்ச்சியாக மறுபடியும் இழுத்துக்கொண்டே போகுது அப்படிங்கிறது தான். இப்போ ஓரளவுக்கு அந்த கோர்ட்டு தீர்ப்பு வந்துருச்சு. இதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லாயர் கொடுத்த இதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. என்ன நடந்தது முந்தானத்து என்ன நடந்ததுன்னு உங்களோட லாயர் அவர் கொடுத்துருக்காரு. இந்த இதையை உங்களுக்கு நான் காமிக்கிறேன், பதிவும் போடுறோம் நாங்கள், நீங்கள் படிக்கலாம். இதில் வந்து தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கடைசியில் மட்டும் சொல்கிறேன். கான்சிக்வென்ட்லி ஹாவ் டு பேர் த லாயர் ஃபீஸ் ஆஃப் த டிஃபெண்டன்ட் ஆஸ் த டிஃபெண்டன்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் இன் ரிஜெக்டிங் த அக்யூசேஷன்ஸ். இது தெளிவாக அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. அதனால வந்து 5000 யூரோ வந்து கட்ட வேண்டியது இருக்குது. இந்த 5000 யூரோங்கிறது வந்து ஒரு சிறு தொகையா பெருந்தொகையா அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய சம்மட்டி அடி அப்படின்னு தான் சொல்லணும். இது தேவையில்லாமல் நம்ம சொன்னதுக்கு வந்து கோர்ட்டுக்கு போய் இது பண்ணுற அளவு வச்சு இன்னும் வந்து இந்த போலி ஒரு பெண்ணை வந்து நம்ம திருப்பி அதை வந்து வெளியே காமிச்சு கொண்டு இன்னும் அதை வைத்து கொண்டு வேற ஏதாச்சும் நோக்கங்கள் வந்து இன்னும் ஓரளவுக்கு வெளியே தெரிஞ்சாலும் இன்னும் முழு தமிழர்களுக்கு தெரியல.
அந்த நோக்கங்கள்லாம் என்ன இது உங்களுக்கு தெரியுது, நீங்களே சொன்னீங்க சாட்சிகள்ங்கிறது பெரும்பாலான உங்கள் சாட்சிகள்கிட்ட ஏமாத்தின சாட்சிகள் தான். அந்த சாட்சிகள் அது போல் பல பேர் ஏமாந்துருக்காங்க. அதில் இந்த எல்லாருமே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு இருக்கக்கூடிய, ஓரளவுக்கு சரின்னு சொல்லக்கூடிய அந்த நபர்கள் மட்டும்தான். ஏன்னா குடும்ப சிக்கல் வந்துடக்கூடாதுல்ல. ஒரு பெண் கூப்பிட்டு அவங்ககிட்ட பணம் கொடுத்தோம் அல்லது வாங்கணும்னால குடும்பத்துக்குள்ள ஒரு சிக்கல் வரும். ஸோ இதெல்லாம் தாண்டி அந்த 8 நபர்கள் வந்து நீங்கள் வந்து அவங்க வந்து ஒரு சாட்சிகளாக உங்களுக்கு முன் நிறுத்தியிருக்காங்க. சாட்சிகள் இல்லாமல் பல பேருக்கு இந்த விஷயம் தெரியும். அது வந்து வெளியே சொல்ல முடியாமல் இருக்கவங்க இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை வந்து என்னங்கிறது நம்ம வந்து உலக தமிழர்களுக்கு தெளிவுபடுத்திட்டு அப்போதான் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர்றதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கான இதுதான் நம்ம வந்து இந்த ஊடகம் பண்ணுது. இல்ல உண்மையிலே சட்டத்தரணிகிட்ட நான் முதலாவதா கேட்டுக்கொண்டு வழக்கு முடிந்த உடனே சொன்னால், இப்ப நான் இதை விட்டு வெளியில போகைக்குள்ள கட்டாயம் ஊடகங்களுக்கு பின்னம், அதாவது பலரும் இதற்காக இந்த முடிவுக்காக காத்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய அக்கறையோட காத்து கொண்டு பல பேர். ஆனால் எங்களை இப்ப இந்த முடிவு இவருக்கு பாதகமா வரும், நாங்கள் இவருக்கு இந்துவிட முடிவு கட்டுறோம் என்று சத்தியம் செய்து சவால் செய்து காத்து கொண்டிருந்த அந்த எதிராளிகளுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருப்பதால எனக்கு இந்த ரிப்போர்ட்டை நீங்க சரவணன் கேட்டதுக்காகத்தான் சொன்னார். இது பிரச்சனை, நான் உனக்கு இமெயிலேயே போறேன், இந்த இமெயிலேயே நீ உன்னுடைய நீ கொடுக்க போற ஊடகத்துக்கு மட்டும் நீ கொடுக்கலாம்னு தந்த. இதையும் அவருடைய அனுமதியோட உங்களுக்கு மட்டும் இப்ப நான் தந்திருக்கேன் இதோட அந்த அறிக்கையை உங்களுக்கு. இது உண்மையிலேயே வந்து ஆரம்பம். நாங்கள் அதாவது வந்து இது ஒரு சின்னபடி இது இந்த முதல் கட்டத்துல உள்ள ஒரு போலியை நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். இதற்கு பின்னால இன்னும் நிறைய பேர் இருக்கு. அடுத்தது இந்த ஒரு சில ஒரு 2-3 மாசத்துல அந்த யுஎன்னுக்கு போக இருக்கு. அதாவது மனித உரிமைவாதி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு நபர் அந்த அடிக்கடி யுஎன்ல போயிருந்து கொண்டு எங்களோட மக்களுக்காக குரல் கொடுக்குறோம், ஏதோ மண்ணாங்கட்டி கொடுக்குறோம்னு சொல்லி பொய்யை சொல்லி, அதாவது இல்லாதவர்களை இருக்கிறார்கள் என்று சொல்லி பொய்யை சொல்லி இந்த போலிகளின் பின்னால் நின்று இயக்குகிற அந்த நபருக்கு எதிராகவும் ஒரு மனு ஒன்று கொடுத்து அவரை இந்த தரப்பிலிருந்து நீதி சட்டத்தின் மூலம் வெளியில கொண்டு வரதுக்கான பணியையும் செய்ய இருக்கிறோம். அது மட்டுமன்றி இந்த போலி கும்பலுக்கு பின்னால் நின்று கொண்டு எங்களுக்கு அச்சுறுத்தல் தாரதும், அடாவடி செய்யறதும், எங்கள் மீது அவதூறு செய்யறதுமாக தொடர்ந்து ஒரு கும்பல் லண்டன்ல இருந்து கொண்டு கொண்டிருக்கிறோம். இன்னொரு அசிங்கம் ஒன்று ஆஸ்திரேலியாவில் இருக்குது. இவர்கள் எல்லோருக்கும் நாங்கள் சட்டப்படி நடவடிக்கைகளை நிச்சயம் எடுப்போம். அதாவது இவர்கள் நினைக்கிறார்கள் தாங்கள் இருக்கிற ஒரு கொஞ்சம் பெருந்தான் இந்த உலகம் என்று. நாங்கள் இதற்கான பணிகள் நாங்கள் தனிநபரா நான் இல்லை, இதற்கு பின்னால ஒரு பெரிய எங்களுடைய அணி இருக்குது. எல்லோரும் சேர்ந்து இந்த போலி கும்பலுக்குள்ளேயே எங்களுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்களோட நான் நிறைய விடயங்களை திரட்டி கொண்டிருக்கோம். இது முழுமையான ஒரு ஆவணமாக கொண்டு வந்து இனிமேல் எந்த காலத்திலும் எங்களுடைய மாவீரர்கள், எங்களுடைய தலைவருடைய குடும்பமோ அல்லது எங்களுடைய விடுதலைக்காக போராடின யாரையும் வைத்து எவரும் பிழைப்புவாதம் நடத்த முடியாத அளவுக்கான தடைகளை, அதாவது அவர்கள் இயங்க முடியாத அவர்களுடைய உண்மை கோரிக்கைகளை நாம் வெளிக்கொண்டு வந்து மக்கள் முன் அம்பலப்படுத்துவோம். அதற்கான தருணம் நாங்கள் இன்றே முடிந்து போகவில்லை. இந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த போலிகளை அம்பலப்படுத்துவதையும் நாங்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்போம். இதற்கு பக்கபலமா நிற்கின்ற அனைவருக்கும் நான் மிகவும் நன்றி இந்த இடம் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஆதரவு இல்லை என்று சொன்னால் நாங்கள் இன்றைக்கு இந்த நிலைமையில நாங்கள் இன்றைக்கு இதை வென்றிருக்க முடியாது. இல்ல, ஒரு தொடர்ச்சியாக ஒரு சாதாரண போராட்டம் இல்லை, ஒரு விடுதலைக்கான போராட்டம். அதில் வந்து பல தடங்கல்கள் வரும், பல இடையூறுகள் வரும், இதெல்லாமே இருக்கும். இன்னும் இப்போதைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சாலும் வருங்காலத்திலையும் கூட சில அது வரலாம். அதையெல்லாம் எதிர்நோக்கி தான் நம்மளாம் இருக்கிறோம். சரிங்களா? ஒன்றுமே வராது, நாங்கள் போகிற வழி வந்து ரொம்ப கிளியராக இருக்கும், எதுவும் இல்லை அப்படிங்கிறதுலாம் கிடையாது. தடைகள் வரத்தான் செய்யும். அந்த தடைகள் வந்தால் அதை அடித்து உடச்சிட்டு தான் போகணும். இப்போ தேசிய தலைவர் 35 ஆண்டுகள் போராடினார்னா அந்த வழியில் அவர் என்ன ரொம்ப தெளிவாக போனாரா? கடைசி வரைக்கும் யாருமே இடைஞ்சல் கொடுக்கலையா? 1000 லட்சம் இடைஞ்சல்கள் வந்தது, இடையூறுகள் வந்தது. அதையெல்லாம் தாண்டி தான் அவர் வந்து ஒரு இது கொண்டு போனார். ஆனாலும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இது வரும் பொழுது ஒரு தோய்வு, ஒரு பின்னடைவு, ஒரு பின் நகர்வு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அதான் நடந்திருக்க ஒழிய போராட்டம் என்பது இன்னும் வந்து அப்படியே முற்று முழுதாக முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்தது வரும். ஆனாலும் நம்ம வந்து எதிர்நோக்கி தான் இருக்கிறோம். பிரச்சனைகள் வந்தால் அதை வந்து அதுக்கு அடுத்தது அதை தாண்டி நம்ம நகரணும் அப்படிங்கிறதா இதுக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம சமகாலத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது.
இதுக்காக உதவியவர்களை நன்றி சொல்றீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அதெல்லாம் நன்றிங்கிறத யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்காக தன்னை வந்து ஈடுபடுத்தி கொண்டு அது அந்த போராட்டம் வெற்றி பெற வேணும் அப்படிங்கிற கொண்டு தான் எல்லாத்தோட நோக்கமா இருக்கும். ஸோ அதுக்கு இடைஞ்சலா வர்றவங்களை வந்து நம்ம திருப்பி அடிச்சு உடச்சு போக வேண்டியதான் நம்மளோட கடமை இருக்குது. அது பண்ணுவோம். இப்போ அந்த நீங்க கோர்ட்டுக்கு போகும்போது நீங்க முத்துச்சா படத்தையும் நீங்க பார்த்துருக்கீங்க. ஏன்னா முதல்ல வெளியிட்ட அந்த புகைப்படங்கள் உங்க மூலமா தான் வந்தது மித்துச்சா படம். அந்த படத்துக்கும் இப்போ வந்து போலி துவாராக வந்து கொண்டிருக்கிற இந்த பெண்ணுடைய படத்தும், அதாவது இப்போ வந்து நம்ம மாவீரர் தினத்திலையும் வந்தது, அதுக்கு பின்னாண்ட ஆஸ்திரேலியாவில் வரக்கூடிய ஒரு காணொலியில் 2 முறை அது பேட்டி அளித்ததாக வந்தது. இந்த படங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சது? 2 ஒரே பொண்ணுங்கிறது நீங்க உறுதிப்படுத்துறீங்களா? உண்மையில நாங்கள் பலமுறை இந்த போலி யாருன்றத பலமுறை சொல்லிட்டோம். தொடர்ந்து நாங்கள் அதை பற்றி பேசிக்கொண்டதில் உண்மையில அர்த்தம் இல்லை. இது இந்த முடிவுகள் தொடர்ந்து வெளிவர இருக்கிறது. அதனூடாக நாங்கள் தொடர்ந்து அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் திரும்ப ஒருவரையே நாங்கள் இலக்கு வைத்து தாக்குவதாக அவர்கள் சொல்கின்ற அந்த குற்றச்சாட்டுக்கு நாங்கள் துணை போகாமல் அடுத்தடுத்த கட்டங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுவோம். அதாவது இப்ப ஒரு பெண்ணை கொண்டு வந்து ஏமாற்றுகிறார்கள். உண்மையில எனக்கு அந்த முகத்தை பார்க்கவே அந்த வழக்குக்கு பிறகு பாவமா இருந்துச்சு. ஒரு அப்பாவியாக இருக்கிறதோ அல்லது யாரோ ஒரு ஆளை கொண்டு வந்து இவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு துணை போட்டு போய் கொண்டிருக்கிற அந்த நபருக்காகவும் நாங்கள் இதை இழக்கப்படுறோம். துவாரகான்றது அது தலைவருடைய மகள்ன்றதுக்கு அப்பால அது எங்களோட தேசத்தின் ஆத்மாவோட இயங்கின ஒரு உயிர். அந்த உயிர் இருப்பதாக பொய் சொல்லி இந்த ஏமாற்று பேர் வழி தன்னை திருத்தி கொண்டு இந்த சமூகத்தில வந்து தன்னுடைய தவறை கூறி ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு போனாலே இந்த சமூகம் இந்த இனமும் ஏற்றுக்கொள்ளும். அதை அந்த கூட்டம் செய்ய வேணும். அதை அந்த குறித்த நபரும் செய்ய வேண்டும். நாங்கள் இது பற்றி தொடர்ந்து திரும்ப பேசாமல் நாங்கள் அடுத்தடுத்த விடயங்கள் எங்களோட கவனங்கள் செலுத்தணும் விரும்புகிறேன். நீங்கள் வேற ஏதாவது கேட்கிறேன்னு நீங்க சொல்றது சரிதான். ஆனா மக்களுக்கு இன்னும் தெளிவடைய இருக்கதான் சில கேள்விகள் கேட்டிருக்கோம். இப்போ வந்து நீங்க அது வந்து இந்த தீர்வுங்கிறது இன்னும் ரொம்ப தூரம் இல்லைன்னு நினைக்கிறேன். தீர்வு வெகு விரைவாக வரும். அதுபோல் நீங்களும் சொல்லியிருக்கீங்க, இப்போ இந்த பெண் மட்டும் இல்லை, இதை தாண்டி வந்து யார் வந்து இதை ஈடுபட்டு கொண்டிருக்கார்களோ, யார் அந்த போலி துவாராவுக்கு துணை போய் கொண்டிருக்கார்களோ அவர்களுடைய அடிமடியில கை வைக்கிறதுக்கான அடுத்த நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்க அந்த ஸ்டெப்பில் எடுக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஐரோப்பாவில் இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகம். ஏன்னா இது எல்லாமே மிக முக்கியமான யூஎன்னோட ஜெனீவா அந்த ஹியூமன் ரைட் ஆர்கனைசேஷன் அங்கே தான் இருக்குது. ஸோ ஜெனீவாவில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து ரொம்ப அருகில் இருக்குது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். லண்டன் ஒன்றும் பெரிய ரொம்ப தூரம் கிடையாது அங்கேருந்து. அதனால அதே போல் ஐரோப்பிய யூனியன்கிறது ஒன்று, இது வந்து ரொம்ப மிக முக்கியமான இந்த காலகட்டத்தில் ஐரோப்பிய யூனியனில் ஒரு இது வந்து அதுக்குள்ள ஒரு லா வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லா பிரகாரம் நீங்கள் வந்து ஒரு நாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு இணைப்பு இதெல்லாம் வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து காய் நகரத்தில் ரொம்ப வெற்றி பெறதுக்கு எளிமையாக முடியும். அது வந்து எந்த சந்தேகம் இல்லை. கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். இதில் இந்த விஷயத்தில் நீங்கள் வேற என்ன அடுத்தது சொல்ல விரும்புறீங்க? ஏதாச்சும் முக்கியமான செய்திகள் ஏதாச்சும் விட்டு போச்சா சொல்ல விரும்புறீங்களா? இதுல முக்கியமான செய்தி இதுதான். நாங்கள் இப்ப அடுத்தது சுவிஸ்ல வைத்திருக்கிற வழக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பலரும் அதற்கான வழக்கு கொடுத்திருக்கிறோம். அது இந்த நடவடிக்கை நடந்து கொண்டிருக்குது. அங்க உள்ள காவல்துறை இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்குது. அதுபோல அதற்கான இன்னும் ஒரு பெரிய ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் அதை பற்றி பிறகு இன்னொரு அதன் விவரங்கள் முழுமையாக அடைந்த பிறகு பேசிக்கொள்ளலாம். அப்படி இந்த ஏமாற்று கும்பலை வெளியில கொண்டு வந்து மக்களுக்கு அடையாளப்படுத்தி இந்த மாவீரர்கள் பெயராலும் எங்களோட தலைவன் பெயராலும் ஏமாற்று நடக்கிற இந்த ஏமாற்றுவாதிகளை நாங்கள் வெளியில் கொண்டு வந்து அதை அமலப்படுத்துவோம். அதை பற்றின விவரங்கள் நாங்கள் அதன் முடிவுகள் வருகின்ற போது பேசலாம். அடுத்து இன்னொரு விடயம், நாங்கள் இப்ப கடந்த நிகழ்ச்சியில ஒருவர் வந்து சவால் விட்டிருந்தார். தன்னுடைய சந்தித்து தன்னுடைய உரையாட வருமாறு சவாலை ஏற்றுக்கொண்டு சொல்லி கேட்டிருந்தார். அந்த பச்சை பிள்ளைக்கு திருப்பவும் நான் கேட்டுக்கொள்றேன், சவாலை நீங்கள் இன்னும் ஏற்றுக்கொண்டதா காண இல்லை, இன்னும் புதுசா பொய்யலை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். இப்படியே கிளம்பி கொண்டிருந்து உண்மையிலே நான் பாவப்படுறேன். இதுல வந்து அந்த ஆஸ்திரேலியா சிங்கம் இந்த நபரையும் கேட்டுக்கொள்றேன். இவர்கள் சார்ந்த குடும்பம் உண்மையிலேயே இவர்களுக்கு நோய் முற்றி விட்டது.
இந்த நோய்க்கு அந்த குறித்த குடும்ப உறுப்பினர்கள் தயவு செய்து அவர்களை மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இவர்களால இந்த சமூகத்துக்கு எதுவும் ஆக இல்லை, நம்மளோட குடும்பத்துக்கும் இதால பெரிய பாதிப்பு, உங்களுடைய குழந்தைகளோ இல்லது உங்களுடைய குடும்பம் சார்ந்தவனுக்கும் பெரிய ஆபத்து இருக்குது. இதனால இந்த நோயாளிகளை தயவு செய்து கூட்டிக் கொண்டு எங்கேயாவது நல்ல மருத்துவரை அணுகி அந்த மருத்துவத்தை பெற்றுக் கொடுத்து இந்த உயிர்களை நீங்கள் காப்பாற்றணும்னு சொல்லி நான் இதோட கூட கேட்டுக்கொள்றேன். இல்ல அது வந்து இந்த அதாவது போராட்ட காலத்துல ஒரு போராட்டம் வெற்றி பெறதுக்கு பல இடையூறுகள் வரும். இந்த மாதிரி இடையூறு வரும் பொழுது இருக்கக்கூடிய அந்த நபர்கள் எல்லாம் வெகு விரைவில் காணாம போயிடுவாங்க. இதெல்லாம் காலம் பதில் சொல்லும். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக இருக்க போறது கிடையாது. இது கண்டிப்பாக அவங்க வந்து பதில் சொல்ல தீரணும். அவர்களே அவர்களோட முடிவை தேடிக்கொள்வார்கள். இது வந்து காலம் கண்டிப்பாக அவர்களுக்குரிய பதிலை கொடுக்கும். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய அந்த நேற்று முன்தினம் நடந்த அந்த நிகழ்ச்சியெல்லாம் குறித்து அந்த மிக முக்கியமான ஒரு தீர்ப்பும் குறித்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் எங்களோட கலந்து கொண்டு உரையாடியதற்கு நன்றி. வணக்கம். நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.